அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. பொன்முடி பேச்சு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பல கட்சிகள் வலியுறுத்தி வரும் சூழலில் தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் ஏற்படும் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதங்களே உள்ள நிலையில திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராக வருகிறது. அதே நேரத்தில் இந்த சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்குல செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி இழந்தார், அமைச்சர் பதவியை. அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய அடுத்த கட்டமாக சொத்து குப்பு வழக்குல பொன்முடி வந்தும் அமைச்சர் பதவி இழந்தார். உச்சநீதிமன்றம் சென்று தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் அமைச்சர் பதவி என்பது ஏற்கப்பட்டது. அண்மையில பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு என்பது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலுத்த வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்துல உச்சநீதிமன்றத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குல வந்து பதவியா அல்லது ஜாமீனா என்பதை 28ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும், அதுவரைதான் காலக்கெடு என்பதை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அமைச்சரவை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில ஓரிரு தினங்கள்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அந்த வகையில பார்க்கும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரிடம் இருக்கக்கூடிய துறைகள் வந்து கூடுதல் பொறுப்பாக மற்ற அமைச்சர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர் பொன்முடி மீதான அந்த சர்ச்சை பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்பது குறித்தான எதிர்பார்ப்பும் நிலவி வருகிற நிலையில் தான் அமைச்சரவை மாற்றம் என்பது ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.